போகிறோம்னா பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா வந்து தவா வந்து நல்லா காயட்டும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். 2 போதும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 நம்மளுக்கு 3 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான இப்போ நம்ம கடுகு இப்போ நம்ம நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கடுகு சீரகம் சேர்த்துடலாம். நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சீரகம், கடுகு சீரகம், அதுக்கப்புறமா சீரகம். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் வந்து வதக்கிடலாம். நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பெருங்காயம் போட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிடலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த பீன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பீன்ஸ் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு 2 டைம் ஊற வச்சுக்கணும். வாஷ் பண்ணனா ஊற வச்சு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். நல்லா வந்து சேர்த்துட்டு எப்படி பட்டா சொல்லிக்கிறாங்க. ஓகே, சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். தூளுப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். கல்லுப்பு இல்லைன்னா வந்து நார்மல் உப்பு போட்டுக்கணும். தூளுப்புன்னு சொல்லு. தூளுப்பு நார்மல். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கல்லுப்பும் போட்டுக்கலாம், தூள் உப்பும் போட்டுக்கலாம். எது போட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் இவ்வளோ ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.